வணக்கம். வெற்றிலை பரிகாரம். நீங்க எடுக்கும் செயல்களில் வெற்றிகள் கிடைக்கும், தடைகள் நீங்கும், எல்லா முயற்சிகளுக்கும் நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நவகிரகத்துக்கு போகணும். அந்த நவகிரகம் சிவாலயத்தில் இருந்தாலும், பெருமாள் கோவில்ல இருந்தாலும், முருகர் அல்லது விநாயகர் கோவில்ல இருந்தாலும் நீங்க தாராளமா போகலாம். அந்த கோவில்ல போயிட்டு முதலில் மூலவர வழிபாடு செய்யணும். அதன் பிறகு நவகிரகத்துக்கிட்ட வந்து ராகு பகவானுக்கு முன்னாடி நின்னு வெற்றிலை பாக்கு கூட மிளகு வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்க சொல்லணும். குறிப்பா நவகிரக சிலைகளை நீங்க தொடக்கூடாது. ஒரு நேரத்தில் ஒரு பிரார்த்தனை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த பிரார்த்தனை நிறைவேறின பிறகு அடுத்தடுத்த பிரார்த்தனைகள் நீங்க செய்யலாம். நேரா நீங்க வழிபாடு செஞ்சு முடிச்ச உடனே வீட்டுக்கு வந்து இதை பிரசாதமா எடுத்துக்கலாம். இந்த வெற்றிலை பரிகாரத்தை நீங்க ஃபாலோ செய்யும் போது நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும். ஒரு முறைக்கு ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு 3 மாசத்துல இந்த பிரச்சனைகள் எனக்கு முடியணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 3 மாச காலத்திற்கு இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு வாரமும் ஃபாலோ பண்ணுங்க. எப்பயுமே நீங்க கோயில் போறதை நிறுத்துறப்போ ஒற்றைப்படையா இருக்கணும். அதாவது 3 வாரம், 7 வாரம், 9 அல்லது 11 வாரங்கள் வரைக்கும் நீங்க கோவிலுக்கு போகலாம். இரட்டைப்படை வாரத்தில் நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி அந்த வேண்டுதல்கள் முடிந்த பிறகுதான் இதுக்கு அடுத்த வேண்டுதலை இதே வெற்றிலை பரிகாரத்தை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நன்றி, வாழ்த்துக்கள்.